வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். சொன்னது தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் அறிக்கையில் என்ன சொன்னாரோ, முதலாக அவருடைய அரசியல் பயணம் ஒரு போராட்டம் அதுதான் ஆரம்பிச்சது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கே போனார். வேறு எங்கேயுமே அவர் போல் அவர் சொன்ன மாதிரியே அதை நடத்தி காட்டிட்டு இருக்காரு. என்னதான் தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் நாங்கள் வளர்ச்சியை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இது ரொம்ப ஒரு முக்கியமான டிசிஷன். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் வந்துடும். ஏன்னா அந்த விமான நிலையம் அமைக்கும் போதே அது அதானிக்காக அந்த விமான நிலையம் கட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதும் பல விமான நிலையங்கள், கேரளா இருக்கிற விமான நிலையம் உட்பட அதானி குழுமம் கீழே போகுது. ஸோ இந்த விமான நிலையம் கட்டினாலும் அதானி குழுமம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சமீபத்தில் அவர் அமைச்சர் வன்னியார் சொல்லியிருக்காரு, அவர் சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்பொழுது அங்கே பல அரசியல் கட்சி தலைவர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமானவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு உச்ச நடிகர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. முக ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து ஒரு 2-3 பேர் குடும்ப உறுப்பினர்களே. வாட்டர் கம்பெனிலாம் இருக்காம. ஆமாம், அது ஸ்ப்ரிங் இப்போ பேர் மாற்றிட்டாங்க, கை மாறிச்சு. அது உளுந்தைன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே, அது பக்கத்தில் வருது. அதன் பிறகு திமுகவில் இருக்கிற பாதி அமைச்சர்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஆர்பி பாலு அவர்கள்லாம் ஏன் பேசுகிறாருன்னா, அவருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அவர் தொழில்துறை அமைச்சர், அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வரப்போகுதுன்னு அவரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு திட்டத்துக்கும் அவர்கள் இப்படி திமுகவினர் இப்படி கதற மாட்டாங்க. இது கதறாங்கன்னா அப்புறம் பார்த்துங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயோ வளர்ச்சியை பாதிக்குது, இதனால் தமிழ்நாடு பின்னோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சுத்த போய் அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. இப்போ சென்னை விமான நிலையத்துக்கு பயணிகளே இல்லாமல் 10 விமானங்களை ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் சென்னைக்கு விமானத்தில் வராங்க. ஃபெஸ்டிவல் டைமில் அது அதிகமாக இருக்கும். இப்போ ரத்து செஞ்சுருக்காங்க. சரி, இன்னொரு விமான நிலையம் எதிர்காலத்தில் தேவைப்படும். ஸோ அதற்கு ஒரு நல்ல இடம் பார்க்கப்படும். எனக்கு தெரிஞ்சு சென்னை இருக்குன்னா சென்னை சுற்றி காஞ்சிபுரம் இருக்குது, திருவள்ளூர் இருக்குது, செங்கல்பட்டு, 3 மாவட்டங்கள். இந்த 3 மாவட்டங்களில் சுற்றி எங்கேயாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பரந்தூரில் வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ பரந்தூருக்கு போனியா பார்த்தியா அப்படின்னு கேட்டால் நான் பரந்தூருக்கு போனேன். பரந்தூர் போய் பார்த்தேன், அங்கே மக்களை சந்தித்தேன். அங்கே பரந்தூர், ஏகனாபுரம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களை போய் பார்த்தேன், அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். நான் சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது போனேன். அப்படி போகும்பொழுது அங்கே இருக்கிற அந்த நீர் கட்டமைப்பு வசதி நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த பெரிய ஏரி மூலமாக தான் அங்கே கிணறே இல்லை. முழுக்க அந்த ஏரி பாசனத்தில் நெல் நடுறாங்க. முப்போகமும் அங்கே நெல் விளையும். நான் வேறு எந்த ஊர்லேயும் அதை பார்த்ததே இல்லை. தஞ்சாவூரில் காவிரியில் தண்ணி தான் அவங்களுக்கு. பட் அங்கே அப்படி இல்லை. உங்கள் காவிரியில் மழை பெய்தோ இல்லையோ, ஒன்ஸ் நீ மழை பெய்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டனா உங்களுக்கு முப்போகமும் விளைஞ்சிட்ருக்கும். சேவ் பண்ணி வைக்கிறதுல அதே சேவ் ஆகிக்கும். ஏரியில் சேவ் ஆகிக்கும். கிட்ட ஒரு 2000-3000 ஏக்கர் அதன் மூலமாக விளையுது. நாங்கள் வளர்ச்சியை தடுக்கவில்லை, ஆனால் விவசாய நிலங்கள் விவசாயம் பாதிக்காத மாதிரி. ஏன்னா ட்ரை லேண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ பன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பரந்தூருக்கு முன்னாடி பன்னூர் தான் 2006லேருந்து 2011 அந்த ஆட்சி காலத்தில் கருணாநிதி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அது பரந்தூருக்கு மாற்றப்பட்டது. ஈசிஆரில் வரக்கூடாது. ஏன்னா இது கிரீன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் வரும், இங்கே வராது. சோழிநல்லூர்லேயும் ஒரு டாக் இருந்துச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இருக்கும்பொழுது அங்கே ரத்து செய்யப்படுறது முழுக்க வரவேற்கிறேன். எப்போல்லாம் திமுக ஆட்சி வளர்ச்சி என்று கொண்டு வராங்களோ அப்போல்லாம் ஏகபோகமாக இயற்கை வளங்கள் அழிக்கப்படும். அதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்லுவேன். இப்போ ஓஎம்ஆர்னு சொல்லிட்டு ஓல்டு மகாபலிபுரம் ரோடு இங்கே இருக்குது இல்லை, இங்கே ஐடி கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், ஈரநிலங்களை, விவசாய நிலங்களை அழிச்சு தான் வந்தது. இப்போ விவசாய நிலங்கள் கூட ஓகே, நம்ம பயிர் செய்கிறோம், ட்ரை லேண்டாக இருக்குன்னா நம்ம விட்டு போயிடலாம். பட் இங்கே இருக்கிறது முழுக்க சதுப்பு நிலம், ஈரநிலம். ஸோ சௌமியா அன்புமணி அவர்கள் சதுப்பு நிலத்தை பற்றி ரொம்ப அருமையாக சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க. அது ஒன்று. அதன் பிறகு தஞ்சாவூரில் அந்த மீத்தேன் தொடர்பான ஹைட்ரோகார்பன் சார்பான முக ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார். சென்னையில் பல ஏரிகள் திமுக ஆட்சி காலத்தில் அழிக்கப்பட்டு அதில் வள்ளூர் கோட்டத்தை ஏறி இருந்துச்சு. இங்கே வள்ளூர் கோட்டத்தில் கிராஸ் பண்ணும்போது ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும், ஒரு பனைமரம் மட்டும் நிற்கும். அந்த பனைமரம் தான் அங்கே ஏறி இருந்ததுக்கான ஒரே சாட்சி. அந்த ஒற்றை பனைமரம் தான் அங்கே ஏறி இருந்ததுக்கான ஒரே சாட்சி. அது பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் கூடங்குளம் அணுமின் நிலையம்,
திமுக ஆட்சி காலத்தில் அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கூடங்குளம் அணு நிலையம் பற்றி. பட் அது யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டனா திமுக ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. அதை எதிர்த்து மக்கள் போராடினார்கள். இப்படி மக்கள் வந்து போராட்டங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க, மக்களோட எதிர்ப்பை வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க, எதை பற்றியுமே வந்து திமுக கண்டுகொள்ளாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமும் கொண்டு வரப்படுதுன்னா அதில் நம்ம எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதன் மூலமாக எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், தான் ரியல் எஸ்டேட் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதை சுற்றி எப்படி நிலத்தை வாங்கி. இன்னைக்கு சென்னையில் வந்து இவ்வளோ வாடகைகளுக்கெல்லாம் வீடுகள்லாம் அதிகமாக விட்றாங்கன்னா அதுக்கும் காரணம் திமுக தான். ஆமாம், மொத்த எல்லா இண்டஸ்ட்ரீஸையுமே ஒரு சிட்டியை நோக்கி கொண்டு வந்து ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டு எல்லாத்தையுமே மக்கள் வந்து சென்னைன்ற ஒரு பெருநகத்தை நோக்கியே தள்ளப்பட்டு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துறதே திமுக தானே. மற்ற எந்த ஊர்கள்லையுமே வந்து பெருசாக ஸ்கீம்ஸ் கிடையாது. அதனால தான் அவங்க சென்னையை தவிர்த்து வெளில எங்கேயுமே பெருசாக மற்ற காலகட்டங்கள்லாம் வின் பண்ணவே மாட்டாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ வேறு ஆக்சுவலாக பிகினிங்லேருந்தே வந்து திமுக, ஏன்னா ஒசூரில் வந்து ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அது ப்ராஜெக்ட் ப்ரொஃபஸல் வந்து போயிட்டு இருந்தது, சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க. அந்த முடிவு வந்து அப்புறம் மத்திய அரசு அனுமதி தரலன்னு சொல்லிட்டு அது பெங்களூருக்கு போயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் பெங்களூருக்கு போல் லைக் பெங்களூருக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வாங்கலை? சரி, மத்திய அரசு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் கொடுக்கணும். ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியது தானே. கர்நாடகாவுக்கு தரேன். சரி, அது வந்து நம்ம ஒசூரில் வந்து ஏன் தொழிற்சாலைகளை ஏன் தொடங்கினா பெங்களூர் நகரம் வந்து விரிவாகிட்டே வருது, அங்கே ஸ்பேஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒசூரை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு கருணாநிதி ஆட்சி காலத்தில் பண்ணாங்க. அப்போ அங்கே ஏர்போர்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணாங்க. ஒசூரையும் அதே பெங்களூரையும் வந்து மெட்ரோவால் இணைக்கலாம் அப்படின்லாம் ஒரு ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒசூர் வந்து எந்த விதத்திலும் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு வந்து பல தடைகளை போட்டுருக்கு. அது இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணி ஏர்போர்ட் வந்து ஒசூரில் வரக்கூடாதுன்ற முக்கிய காரணம், மெட்ரோவால் நாங்கள் ஒசூரை இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களும் முக்கிய காரணம். ஸோ இதை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் வந்து திமுக மட்டும் தனித்து நிற்குது. திமுக, பாஜக இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே தனித்து நிற்குது. அதிமுக பெருசாக அதில் அதிமுகவும் வந்து சில பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சி.வி. சண்முகம்லாம் சப்போர்ட்டாக தான் பேசினார். தொடக்க காலகட்டத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து அந்த திட்டத்துக்கு எதிராக பேசினார். அதன் பிறகு இப்போ ஆதரவாக பேசுகிறார், அந்த திட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை கைவிட்டதுக்கு எதுவும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க நடுநிலை வகிச்சிட்டார். நடுநிலை வகிச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் முன்னாடியே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. பரந்தூருக்கு எடப்பாடி பழனிசாமி எப்போ எதிர்ப்பு தெரிவித்தார் சொல்லலாம்? தெரிவிக்கல தான். அவருக்கு என்னன்னா கமுகமான்ட்டார். அதான் என்ன ஒன்று வந்து அவங்க டைமில் தான் வந்து ஒரு ஏர்போர்ட் இரண்டாவது ஒரு பெரிய விமான நிலையம் அமைக்கலான்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ரெடி பண்ண சொன்னது அவங்க பீரியடில் தான். அந்த 2019 காலகட்டங்களில் தான் இடம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கொரோனா டைமில் கொஞ்சம் அமைதியாச்சு. அதுக்கப்புறம் டிவிக்கு வந்தோடனே டிஎம்கே வந்தோடனே அதை கன்ஃபார்ம் பண்ணி பரந்தூரை இன்னும் ஒரு விஷயமும் இதில் இருக்குது. இப்போது 300 ஏக்கருக்கு மேலே வந்து நிலத்தை கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 300 ஏக்கர் நிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? 3000 ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணுவாங்க? இல்லை, அதில் 3000 ஏக்கரில் மொத்தம் 5000 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க விமான நிலையம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% தான் வந்து கையகப்படுத்திருக்காங்க. அதுக்கு தான் காசு கொடுத்துருக்காங்க. இப்போ 30% வந்து எப்படி நிறைய பேர் 90% அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 90% நிலங்கள்லாம் கையகப்படுத்தவே இல்லை. கிட்டத்தட்ட அதிகபட்சம் 30% அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 30%லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேருக்கு. அந்த 30%த்தில் நிறைய நிலங்கள் வந்து அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள் இருக்குது, நிறையா அரசு நிலங்கள் இருக்குது. அதே போல் சில குளங்கள், கண்மாய்கள்லாம் வரல, அதெல்லாம் வந்து அதில் அடங்கும். ஸோ அந்த 30% வந்து முழுவதும் வந்து விவசாய நிலங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த நிலங்களை எனக்கு தெரிஞ்சு திருப்பி கொடுப்பாங்க. இல்லை, அதுக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு பதிலும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் சிப்காட் அமைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சிப்காட் அமைச்சா வந்து விவசாயம் பாதிக்கப்படாதான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து நீ வந்து பரந்தூருக்கு போகல, நான் போயிருக்கேன். இப்போ விவசாய நிலங்களில் வந்து தமிழ்நாட்டில் சிப்காட் அமைக்கலையா அப்படின்னு கேட்டால் அமைச்சிருக்காங்க. இந்த இப்போ திருவண்ணாமலையில் வந்து விவசாயிகள் மேலே 7 மைல் ஒன்றரைப்பேட்டையிலே வந்து சிப்காட் விவசாய நிலத்தில் தான் அனுக்கிறேன். அந்த விவசாய நிலத்தில் குளம் ஏரி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது நீர்நிலை பகுதியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது வந்து காடுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அதை வந்து சிப்காடாக உருவாக்கிறாங்க. கரெக்டாக அங்கே மழை பெஞ்சால் வந்து தண்ணி வந்து எங்கேயும் போய் பக்கத்தில் காடாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் இங்கே பரந்தூரில் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-60% வந்து ஏரி நிலம், குளம். எனக்கு தெரிஞ்சு 3 ஏரியோ 4 ஏரியோ வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த ரன்வேவே ஏரி இருக்கிற இடத்துல வருது. அது ரொம்ப பெரிய ஏரி. ஸோ அங்கே வந்து அந்த அடையாரோட அந்த ஆரிஜின் இருக்குல்ல, தொடக்க புள்ளியே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே மழை பெஞ்சால்
அங்கே இருக்கிற வெள்ளம்லாம் எங்கே வரும்னா சென்னைக்கு தான் வரும். ஓகே. ஓகேங்களா? ஆனால் விவசாய நிலங்கள்ன்றது டோட்டலாக வேறு. அது வந்து அந்த பக்கம் இருக்கும். லைக் அந்த பரந்தூருக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நீ நீ ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு போயிருந்தால் உனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துலையே இருக்குது. லைக் அங்கே கட்டினா வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீர்நிலைகள் வந்து பாதிக்கப்படலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக வந்து எல்லா நிலத்திலையும் வந்து சிப்காட் கட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல, இல்லை தொழிற்சாலைகளுக்கு வந்து கொடுக்கப்படுமான்னு தெரியல. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளவு தாயுள்ளத்தோட அந்த இடத்த வந்து நாங்கள் அங்கே பின்வாங்கின அரசு அதை திரும்பி மக்களுக்கு கொடுக்கறதுல ஏன் யோசிக்குது? அதான் என்னோட கேள்வி. இல்லை 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 அதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட நான் காசு கொடுத்துருப்பேன், அந்த காசை நீ எங்கேயாவது கொடுத்துருப்ப, நான் செலவு பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணும்போது திரும்ப நான் உங்ககிட்ட நிலத்தை கூட நான் காசு கொடுக்கறேன்னா நீ கொடுப்பியா? ஓகே, கொடுக்க மாட்டேன் தான். ஆனாலும் அந்த விஷயத்தில் அரசு வந்து இல்லை தவறான யோசனை இருக்குதுல்ல. இப்போ ஒரு சிப்கார்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு சிறு குறு தொழிலுக்கு ஏதோ ஒன்று சிப்கார்டோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல அமைக்கிறாங்க தொழில் ரீதியான. அந்த இடத்துல வந்து விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு போனால ஏன் அந்த அளவுக்கு அரசு யோசிக்க மாட்டேங்குது? இல்லை, உனக்கு விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு கோயம்புத்தூர்லேயோ இல்லை தஞ்சாவூர்லேயோ அப்படி வச்சா அந்த லாஜிக் இருக்குது. சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் எல்லாம் வந்து இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க அது குறிப்பாக வந்து முப்போகமும் வந்து நெல் விளையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல அந்த இடத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்தா நல்லது தானே? விவசாயத்தை சார்ந்த இடம்ன்றதுனால தான் ஒரு மிகப்பெரிய. தஞ்சாவூரில் நெல் அதிகமாக விளையுதா, அங்கே பரந்தூரில் அதிகமாக விளையுதா? அது தஞ்சாவூரில் தான் நெற்களஞ்சியம், அங்கே தான் வந்து ஆடுதுறையில் தான் வந்து தேசிய நெல் ஆராய்ச்சி மையமும் இருக்குது. இந்த மாதிரி விவசாய ரீதியான ஏதாவது ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தாமல் ஏன் அங்கேயும் நான் சிப்கார்டை தான் அப்படின்னு அமைப்புன்றதும் அதுவும் வந்து விவசாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே? கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்னோட கேள்வி. ஆக்சுவலாக இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு நிலத்தை வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம கையை பற்றிட்டுனா திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. திருப்பி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குது, உண்மைதான் அது. ஸோ அதில் வந்து அதான் சொல்கிறேன்ல, அப்படி திருப்பி கொடுத்தாலும் வந்து பணம் தருவாங்களா, அவங்க ஏதாவது செலவு பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு இடத்துல வந்து வீடு கட்டு போயிருப்பாங்க, நிறைய நடைமுறை சிக்கலும் இருக்குது. அதனால தான் இருக்கிற நிலம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை எனக்கு நிலம் வேணால் நான் போய் திருப்பி கொடுத்து வந்து வாங்கிக்கலாம். இல்லை, அரசுகிட்ட வந்து நம்ம மோஸ்ட்லி வாங்க முடியாது திருப்பி, அது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஏன் அதை மாற்று சிந்தனை யோசிக்காமல் அரசும் வந்து அந்த இடத்துல அந்த தன்மை, அந்த இடத்தோட தன்மை வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க, நீர் வளம் மிக்கது, விவசாயம் வந்து நிறைய நடக்கல. இல்லை அப்படின்றது லைக் அது ஆக்சுவலி எல்லா இடமும் இல்லை, எல்லா இடத்துலையும் விவசாயம் நடக்கல. அந்த ரன்வே அதன் பிறகு இருக்கிற பகுதியெல்லாம் வந்து விவசாயம் நடக்குது. அதில் அதான் நான் சொல்கிறேன், 60-40%. இப்போ வந்து எங்கே எதிர்ப்பு வருதுன்னா, விவசாயம் நடக்குது இல்லை, ட்ரை லேண்ட் இருக்குது, வெட்லேண்ட் இருக்குது. அங்கே வந்து இருக்குது மேக்ஸிமம் எல்லாம் வந்து வெட்லேண்ட், நெல் நடுற இடம். கொஞ்சம் இடம் வந்து லைக் அந்த ட்ரை லேண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே உனக்கு தெரியும், அந்த உளுந்து போடுவாங்க, இந்த மாதிரியான சில விஷயம் தெரியும், அந்த மாதிரியான லேண்டு. ஸோ அதில் வந்து லைக் அதுதான் வந்து தொடக்கத்தில் வந்து கையகப்படுத்தினாங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, தாவேக அரசு வந்து ஒரு சில நலத்திட்டங்கள்லாம் வந்து அறிவிக்கிறாங்க, ஸ்கீம்ஸு. இந்த ஸ்கீம்ஸ் அறிவிக்கும்போது அவங்களும் பழைய மாதிரி வந்து திமுக மாதிரியான எல்லாத்துலேயுமே ஒரு தகுதி இல்லை, அதில் வந்து ஒரு வரையறை அப்படின்ற ஒரு லிமிட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எழுந்துட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா அரசுமே வந்து அதை செய்யும். ஒரு சில நலத்திட்டங்களுக்கு தான் அப்படி செய்ய முடியாது. எல்லா நலத்திட்டங்களுக்கும் வந்து அப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ திமுக ஆட்சி காலத்திலே வந்து அனைவருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் 1000 ரூபா வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஒரு வீட்டில் வந்து எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க, அரசு வேலையை செய்கிறவங்களுக்குலாம் வந்து 1000 ரூபா வாங்கினாங்க. இப்போ அவங்களுக்கு 1000 ரூபா தேவைன்னா தேவையில்லை. இல்லை, அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் 1000 ரூபா கொடுக்கல, வாங்கினாங்க, நிறைய பேர் வாங்கினாங்க. எனக்கு ஆக்சுவலாக அது வந்து குற்றச்சாட்டாகவே இருந்தது திமுக மேலே, எல்லாமே வாங்கினாங்க 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. கூலி வேலை இப்போ வந்து 1000 ரூபா யாருமே வாங்கல. 1000 ரூபா வாங்கல, தமிழ்நாடு பின்னாடி போயிடுச்சா? தமிழ்நாட்டில் 1000 ரூபா வந்துட்டு தானே இருக்கு இன்னமும், எல்லாம் வந்துட்டு ஆமாம் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த கண்டினியூ வந்து இவங்க 2500 ரூபா அறிவிக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். அதனால அந்த 1000 ரூபாய் அப்படியே வந்து அந்த வெற்றின்னு மாற்றி அந்த திட்டத்தை இன்னமும் வந்து மொத மாதத்துலேயே அந்த 1000 ரூபா வந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகே, அதுதான் சொன்னாங்க. எங்கள் அம்மா கூட வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை, வருது. ஸோ அவங்க கூட வந்து என்கிட்ட சொல்லலை. அப்படின்னா பார்த்துங்க, எனக்கு வந்து எங்கள் வீட்டோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உண்மையாலுமே எனக்கு தெரியல, அவங்க தெரியல. உண்மையாலுமே வருது. அது 2500 ரூபா அறிவிச்சார். அதுக்கு நிதி சுமையால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் அந்த பழைய ஸ்கீம் அப்படி தொடருது. வெற்றி தமிழகம், வெற்றி மகளிர் உரிமை தொகைன்ற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. பட் அது பெருசாக பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. விளம்பரப்படுத்திக்கலாம், நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு. இல்லை, விளம்பரப்படுத்தினாங்க, ஸ்டார்டிங்கில் விளம்பரப்படுத்தினாங்க. இப்போ கொஞ்சம்
அதை விளம்பரப்படுத்தினா அது அவங்களுக்கே பிரச்சனையாக வரும். ஏன்னா நீங்கள் 2500 தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ 1000 வந்து எங்களுடைய திட்டம் தான் திருப்பி தருவீங்கன்றதால அதில் கொஞ்சம் வந்து அமைதியாக. ஆக்சுவலாக நீ சொல்கிற இந்த மாதிரி வந்து திமுக மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம மக்கள் வைக்கிற விமர்சனத்தை சொல்கிறேன். நம்ம பொதுவாக வைக்கிற விமர்சனம், திமுக வந்து 5 வருஷத்தை முடிச்சுட்டு 1 வருஷம் கூட முடிக்கல, அதுக்குள்ளே வந்து முன்கூட்டியே அட்வான்ஸில் வந்து நம்ம குற்றச்சாட்டு வச்சு அது நல்லா இருக்காது. இப்போ பரந்தூர் திட்டத்தையே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, விஜய் வந்தாலும் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவருக்கு எவ்வளோ இங்கே டெல்லியிலேருந்து தான் ப்ரெஷர் வந்துச்சு. இங்கே அவரை சுற்றி இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கூட இருக்கவங்களே வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. இல்லை அது ஓகே, அது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு. அந்த டெவலப்மெண்ட்டை இவங்க தடை பண்ணியிருக்காங்க, அதை விட்டுருவோம். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அது டெவலப்மெண்ட் நான் ஸ்கீம்ஸில் சொல்கிறேன். ஏர்போர்ட் வந்து டெவலப் ஆகும். நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து 2 விஷயத்தில் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட், பாலம் கட்டுதல், பில்டிங் கட்டுதல், பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக வந்து உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரும். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனா டிரான்ஸ்போர்ட்டில் அந்த 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 மாதிரி விஷயங்களில் வரும். இல்லை, நான் கேட்குறது என்னென்னா ஸ்கீம்ஸில் சொல்கிறேன். ஸ்கீம்ஸில் சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஓகே, அது ஏற்கக்கூடியது தான். அந்த குற்றச்சாட்டு ஏற்கக்கூடியது தான். லைக் அது எதிர்காலத்தில் வந்து 6ஆக மாறலாம், இல்லை நாங்கள் 3 நிறுத்திக்கிறோம், இனிமேல் கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லவே இல்லை. அன்னபூரணி திட்டத்தின் மூலமாக 3 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. எதிர்காலத்தில் வந்து அது 6ஆக மாறலாம். அதேமாதிரி பேருந்து பயண திட்டம் வந்து மாவட்டங்களில் சாதாரண பேருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு வரோம் அப்படின்னா அது எல்லா பேருந்துமே வந்து சாதாரண பேருந்து எல்லாமே எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ். அந்த எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ் அந்த சாதாரண பேருந்து இருக்குல்ல, அது ரொம்ப ரேரு. லாங் போகிற வண்டி ரொம்ப ரேரு. பட் நகரப்புறங்கள் அப்புறம் சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த எல்எஸ்எஸ் ஏசி பேருந்துகளை தவிர்த்து மற்ற பேருந்துகள் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு இலவசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து முழுமையாக நிறைவேற்றலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள், எஸ்இடிசி சொல்லலை, எஸ்இடிசி வேறு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வேறு, அதில் அனைத்திலுமே பெண்கள் இலவசமாக பயணிக்கலான்ற இது சொன்னாங்க. இதையுமே வந்து எந்த இடத்துல வந்து அதிகமான டிக்கெட்ஸ் அதிகமாக நம்ம விலை கொடுத்து வாங்குறோமோ அந்த இடத்துல வந்துட்டு இல்லை பண்ணிவிட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ளே, ஒரு 40 ரூபாய்க்குள்ளேன்னு வச்சுக்கலாமே, அந்த 40 ரூபாய்க்குள்ளே இருக்கிற எல்லா டிக்கெட்ஸுமே வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து திமுகவோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாமா? சரி, ஆக்சுவலாக எல்லா ஆட்சியிலையும் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம்னு சொன்னாங்க. நானும் சொல்லும் போது என்ன நினச்சேன், அப்பா மகளிர் வந்து எந்த பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் உட்காந்தாலும் ஃப்ரீ அப்படின்னு நினச்சேன். சென்னையில் வரும்பொழுது வந்து அது வந்து டோட்டலாக வந்து மாறி இருந்தது. எப்படின்னா, இங்கே லைக் ஒயிட் போர்டில் மட்டும்தான் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய அலிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் போர்டை வந்து அந்த முன்னாடி மட்டும் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பிங்க் கலரில் அடிச்சிருந்தாங்க, அதில் போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் மகளிர் விடியல்னே வந்து பேருந்து வந்து விட்டாங்க. அது ரொம்ப பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது 1-2 பேருந்து தான் பார்க்க முடியாது அப்படின்னே விட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கு ஆட்சியில் அந்த மாநகர பேருந்து இருக்குல்ல, ஏசி பேருந்து தவிர அதில் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சிட்டியில் வந்து போகலாம். மாவட்டங்கள்கிட்டயே இப்போ வந்து சென்னையிலேருந்து பக்கத்து மாவட்டம்னா செங்கல்பட்டு போகலாம், அதில் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். இல்லை, அதுலேயுமே வந்து சாதாரண கண்டுபிடிச்சி தான் நம்ம போகணும். எத்தனை சாதாரண பேருந்து வருது? நானும் சாதாரண பேருந்துகள்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. 201 202ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்த்து. இப்போ நம்ம இப்போது கள்ளக்குறிச்சி போனால் 177 நிறைய, அதான் ரொம்ப ரேர். அதெல்லாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு 1 அந்த மாதிரி தான் வரும். பட் அதில் கொஞ்சம் டெஸ்ட்டு வச்சுருக்காங்க தான். அது மாவட்ட ரீதியாக போக முடியாது, அது எனக்கே தெரியுது. ஓகே, அதை வந்து முழுமையாக இருந்துச்சு, அதையும் முழுமையாக அறிவிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. சிலிண்டரு இப்போ இருக்க தட்டுப்பாடு வேர்ல்டு லெவல்லையே அதுக்கான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நடக்குது. ஆமாம், போர் நடந்துச்சாலும் இன்னமும் அந்த டிமாண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் ஒரு இது, அதே போல் வந்து மோதிரத்தையும் வந்து நாங்கள் அரசு இதில் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு இல்லை, நலத்திட்டங்கள், அந்த சமூக நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் இலவச திட்டங்கள்லாம் பெரும்பாலும் யாருக்கு கொண்டு வருது, எதற்காக கொண்டு வருது அப்படின்னா, யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் வந்து படிக்க முடியலையோ, யாரெல்லாம் பொருளாதாரியாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நலத்திட்டங்கள். இப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரிக்கு 2-3 லட்சம் கொடுத்து டெலிவரி ஆகிறோம் அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறவங்களும் வித்தியாசம் இருக்குது. இல்லை, நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு நான் எதுக்கு வந்து கோல்டில் அவனுக்கு வந்து ஒரு கிராமன்றது பெரிய விஷயம் இல்லை, வாங்கிடலாம், ஓகேவா? அப்போ நான் வந்து எங்கே சூஸ் பண்ணுவேன்னா அரசு மருத்துவமனை தான் நான் சூஸ் பண்ணுவேன். இல்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மட்டும் நீங்கள் கணக்கு வைக்காதீங்க. இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இதை ஏன் எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து தேர்தல் அறிக்கையில் கரெக்டாக குறிப்பிட மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன். இப்போது மக்களை அனைவரும் முட்டாளாக்குற ஒரு சுச்சுவேஷனாக தானே இதை பார்க்க போகிறது.
நீங்கள் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிடுறோம், ஏழ்மை நிலை, வறுமை கோட்டு கீழே, இல்லை வரையறை இருக்குது அப்படின்ற ஒரு நீங்கள் எலிஜிபிலிட்டி அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா எலிஜிபிலிட்டி நியாயமா வந்து எடுத்துக்கலாம். நீ சொல்கிறது புரியுதான். இப்போ வந்து தனியார் மருத்துவமனைகளில் குழந்தை பிறகுல அவர்களோ இல்லை அவங்க பெற்றோர்களோ இல்லை அவங்க உறவினர்களோ வந்து ஏன் கவர்மெண்ட் எனக்கு 1 கிராம் கொடுக்கலன்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் அரசு மருத்துவமனையில் பிறகு அவன் ஏழையாக இருப்பான், அவன் தான் வந்து இதெல்லாம் கேட்பான், எங்களுக்கு இல்லையா. அவன் தான் கிராமப்புறத்துலேருந்து வந்துருப்பான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுது, என் மனைவி வந்து இப்போ பொதுவாகவே ஒரு அச்சம் இருக்கும் அரசு மருத்துவமனைகளில், திட்டுவாங்க நர்ஸுங்களாம் அசிங்கமாக திட்டுவாங்க அப்படின்றத நானே கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய நம்ம பார்த்துருக்கோம், அசிங்கமாக திட்டுவாங்களாம். அது வந்து அது சொல்ல முடியாது. அதுக்கு பயந்துட்டு இப்போ என் மனைவியை கூட நான் தனியார் மருத்துவமனையில் கடனை உடனே வாங்கியாவது எனக்கு வந்து தனியார் மருத்துவமனையில் ஒரு நல்ல பிரசவம் பார்க்குற மருத்துவமனையில் நான் கடனை வாங்கி கூட செலவு பண்ணுறேன். கடனை வாங்கி நான் அங்கே பணம் காட்டுறேன். அப்போ நான் வந்து பணக்காரனா? நான் அப்புறம் தனியார் மருத்துவமனையில் கடன் வாங்குறேன்னா அதை திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு. நீ கடன் வாங்குற, என்னால் கடனே வாங்க முடியல, அதை திருப்பியே கொடுக்க முடியாதவன் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு தான் வந்து நாங்கள் வந்து மோதனம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. எனக்கு வேணால் இவங்க வந்து இந்த விஷயத்தில் வந்து லைக் யாருக்கு வேணும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சா வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து கிராமப்புறங்களை இருக்கவங்க, இல்லைனா வந்து வறுமை கோட்டை கீழே இருக்கவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சா நல்லாயிருக்கும். இல்லை இப்போது செல்வி ஜெயலலிதா தாய் மாமன் தங்க மோதிரம்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க மட்டும்தான் மாமாவா நீங்கள்? இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க ஆட்சி காலங்களில் வந்து 8 கிராம் நகை கொடுத்தாங்க, அது மாதிரி பணம் கொடுத்தாங்க. அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப கொடுத்தாங்க, பணத்தை அவங்க பார்க்கல. இப்போ 8வது 10வது வரைக்கும் படிச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இது, 12வது அப்புறம் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அப்படின்ற கல்வி தரத்துக்கு அது ஓரளவுக்கு நியாயமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா எல்லாருமே வந்து 10வது அதுலேயே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய தடைகள் இருந்துச்சு. இல்லை எனக்கு தெரிஞ்சு நிலம் இருக்கக்கூடாது, லைக் நிலம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், பொண்ணு வந்து இன்கம் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா வாங்கினாங்க, ஏன்னா நாங்களாம் ரொம்ப ஏழ்மை இல்லை, ஏழைத்தாயின் மகன் நாங்கள். ஸோ அதனால் சொல்கிறேன், மோடியோட ரொம்ப ஏழ்மையான. இன்னும் நான் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன், இன்னும் வந்து ஸ்லீப்பர் தான் போடுறேன். என்ன இது எல்லாரும் உண்மையா இல்லையா? பைக்கில் போனால் ஏழையா, சைக்கிளில் போனால் ஏழைன்னு சொல்லலாம். இல்லை இன்னும் வந்து இல்லை காரு கூட நான் வாங்கலையே. அப்போ அண்ணன் சீமான் சொல்கிறாரு ஒரு கார் வாங்க கூட இந்த மண்ணை ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கேனர் போடுங்க சைடில். தவிர மட்டும் லியோ ஸ்டாலின் எப்பயுமே பண்ண மாட்டான். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து உழைச்சி தான் சாப்பிட்ணும். அப்படி வேணும்னா நாம் பார்த்துக்கலாம், நல்லா தானே இருக்கும். நம்மளுக்கு வந்து உணவு, உடுக்க உடை, இதற்கு எரிப்பிடும், அது இருந்தால் வந்து போதும். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சமீபமாக ஒரு 2-3 நாட்களை வந்து கேரளாவில் வந்து தாவேக்கா கால் பதிக்க போகுது. ஒரு மலையாள நடிகர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கார், தேவன் சொல்லிட்டு ஒரு நடிகர். பாஷா படத்தில் வந்து நம்ம அப்பாவா இருக்கும். ஆமாம் அவர் வந்து அவங்க தாவேக்கா செய்கிற மாதிரி எனக்கு தெரியல, பட் அவரே எல்லா சேனல்ஸ்களுமே அந்த கால் மூலயமா பேசுவாங்கல்ல. ஆமாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நான் ஃபோன் மூலயமா பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த மாநில செயலாளராக என்னை அறிவிக்க போகிறாங்க கேரளா மாநிலம். அது எந்த அளவுக்கு உண்மை? அது இல்லை, அவர் வந்து கேரளாவில் வந்து தாவேக்கால் வந்து இணைய போகிறாரு, அது உண்மை. ஓகே, முதல்வர் விஜய் அவர்களே வந்து நேரடியாக அவரிடம் பேசினாராம் ரிசைன் பண்ண பிறகு. ஆனால் அவருக்கு வந்து என்ன பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகலை. அவர் கேரளாவில் வந்து அவர் தான் பிரசிடெண்ட்டா இல்லை வந்து அவருக்கு தான் ஒரு முதன்மை பதவி கொடுக்கப்பட போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அதுவும் வந்து உறுதிப்பட நானும் ட்ரை பண்ண நிறைய பேர்கிட்ட கேட்க யாராலையும் வந்து உறுதிப்பட தகவல் வந்து தெரிவிக்கப்படலை. எதிர்காலத்தை சொல்லுங்கள், ஏன்னா அதுக்கான அவசியமும் இப்போ கேரளாவில் இல்லை. இப்போ எலெக்ஷன் எப்போ வரப்போகுதாங்க? 29 தான். தமிழ்நாட்டுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தான் கேரளாலையும். இப்போ இப்போதைக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிராஜுவலாக அந்த ப்ராசஸ் வந்து கேரளாவில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கான அரசியல் ரீதியாக தாவேக்காக்கு அப்படி பிற மாநிலங்களில் ஸ்ட்ராங்கான ஒரு காலை பதிச்சாங்கன்னா அரசியல் ரீதியாக தாவேக்காக்கு எவ்வளோ பலமாக இருக்கும்? அரசியல் ரீதியாக வந்து மிகப்பெரிய பலத்தை வந்து தாவேக்கா பெறும். ஏன்னா கேரளாவில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் நம்பூதிரி பாட் தெரியுமா உனக்கு? நம்பூதிரியா? யுஎஸ் நம்பூதிரி பாட். யுஎஸ் நம்பூதிரி பாட்ன்றவர் வந்து கேரளாவில் ஒரு எப்படி சொல்கிறது, முதலாக இந்தியாவில் ஒரு மாநில கட்சி ஒரு மாநிலத்தை ஆள முடியும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் நிரூபித்த ஒரு இடம் தான் கேரளா. நம்பூதிரி பாட் வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான ஆள், ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தாலுமே வந்து லைக் கம்யூனிசம் மீதும் அந்த கொள்கை மீதும் வந்து தீராத பற்று கொண்டவர். இன்னுமே வந்து நம்ம ரீல்ஸில் பார்க்குறேன், வீடியோஸில் பார்க்குறேன்,
அப்போ இன்னும் வந்து அந்த அந்த எனர்ஜி, அந்த வைப்பு கேரளாவில் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் தான். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கிற இந்தியாவிலே கேரளாவில் மட்டும்தான் இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள். ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க, இப்போ ஆப்போசிட் பார்ட்டியாக வந்துட்டாங்க. அப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டோட எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகுது. இப்போ இருக்கிற தலைமுறைகள் அதே வேகத்துடன், அதே கொள்கையுடன், அதே உத்வேகத்துடன் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஒருவேளை ஒரு நடிகர் முதல்வர் விஜய் அவர்கள் கேரளாவில் வந்து வெற்றி பெற்றாருன்னா வச்சுங்க, உங்களுக்கு முடிஞ்சுது, கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே முடிஞ்சுது, வெஸ்ட் பெங்காலில் திரிபுராவில் எப்படி முடிஞ்சுதோ அந்த மாதிரி முடிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை வெற்றி பெறலாம், இன்னுமே வந்து கேரளாவில் அந்த சித்தாந்தத்தை உடைக்க முடியல. தமிழ்நாட்டில் கூட திராவிட சித்தாந்தத்தை உடைக்க முடிஞ்சது. கேரளாவில் சித்தாந்தம்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அகற்றுவது ரொம்ப கடினம். நீங்கள் இந்த தேர்தலை மட்டுமே கணக்கு வச்சுக்காதீங்க. என்ன வருகின்ற தேர்தல் இருக்குது, 31 இருக்குது, அதெல்லாம் இன்னும் 2-3 தேர்தலில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ என்ன டேட்டா அதை வச்சு பேசணும். நீங்கள் எதிர்காலத்தில் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். தேர்தல் வந்து உடைச்சாரா டிவிக்கே டிஎம்கே இல்லை உடைக்கலையே. இப்போது அப்படின்னு பார்த்தோன்னா திராவிட கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து 90-100 பேருக்கு குறையாம இருக்காங்கல்ல, திமுக அதிமுக. அப்படி யார் ரூலிங் பார்ட்டியா தான். சரி, நீ ஒரே ஒரு மதிப்பெண்ணில் தேர்வில் தோற்றாலும் அது வந்து தோல்வி தான். நான் இல்லைன்னு சொல்லலை. திராவிடம் வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆமாம். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் திராவிடமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அகற்றப்பட்டுன்னு சொல்ல, வெற்றி பெற்றிருக்கு டிவிக்கு. இன்னைக்கு இருக்கிற டேட்டா, இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் படி, இன்னைக்கு வந்து சயின்ஸ் படிலாம் இல்லை, டேட்டா படி டிவிக்கு வந்து ரூலிங் பார்ட்டி, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்குன்னு அகற்றப்படலை. இல்லை, எதிர்காலத்தில் நம்மளுக்கு தெரியல. இப்போ கேரளாவில் வந்து நம்மளுக்கு தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டிவிக்கு அங்கே மகுடம் சுடுமா, அப்படி தனியாகவும் அங்கே போட்டியிட மாட்டாங்க. காங்கிரஸ் கூட தான் வந்து கூட்டணியில் இருப்பாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டால் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் இந்தியா முழுவதும் வந்து கம்யூனிஸ்ட்டுகளோட அந்த அந்த இருப்பு சபைகள் தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் போனாங்க, ஆந்திராவில் ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சப்பெல்லாம் நிறைய இடங்களை வந்து வின் பண்ணாங்க, பீகாரில் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணாங்க, ஒரிசாவில் சில இடங்களில் வின் பண்ணாங்க, வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருந்தாங்க, திரிபுராவில் இருந்தாங்க, இந்த நார்த் சைடில் வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் நிறைய இடங்கள்ல இருந்தாங்க, மத்திய பிரதேசில் இருந்துக்கிறாங்க, மகாராஷ்டிராலாம் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் நான் சிறு வயதில் இருக்கும்போது. ஸோ கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஏன் தேய்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரியாக செயல்படவில்லையா, தலைவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள். கம்யூனிசத்தை ஒழிக்க முடியாது. கடைசி உழைக்கும் மனிதன் இருக்கும் வரை, பசி எடுக்கும் மனிதன் இருக்கும் வரை கம்யூனிசம் இருக்கும். செஞ்சட்டை போட்டு வந்துருங்க. இந்த டைலாக் மட்டும் இருக்கும். மற்றபடி வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து விலை போய் விட்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் வந்து டீயை குடிச்சிட்டு கட்சியை வளர்த்தாங்க, மக்களுக்காக ஓடிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள் அப்படிலாம் இல்லை. திமுக வந்து என்ன கொடுப்பாங்க, அதிமுக என்ன கொடுப்பாங்க, டிவிகேல என்ன கொடுப்பாங்க அப்படின்னு தான் கம்யூனிஸ்ட் தலைவர்கள். இல்லை, இன்றைக்குமே வந்து எந்த ஒரு ஆளுங்கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணாமல் தானே கம்யூனிஸ்ட்டுகள் இயங்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும்ல. இன்றைக்கி அவங்க கொடுக்குற அமைச்சர் பதவிக்கு போயிட்டு உக்காந்துக்கிட்டு, இப்போ விசிகா மாதிரி இல்லை என்ன கட்சி அது காங்கிரஸ் மாதிரி போயிட்டு அவங்க அமைச்சரோட உட்காந்துருந்துருக்கலாம். பட் அவங்க உட்காரல. நியாயமான எதிர்கட்சி மேலே கம்யூனிஸ்டுகள் வந்து தங்களோட சர்வைவல் ஆகிறதுக்கு தோல்வியை வந்து இந்தியா முழுவதும் தழுவுறாங்கல்ல. அதுக்கு அது முக்கிய காரணம். சரி, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்து கைக்கு வரணும். அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். ஜோதிபாசு அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இயர் சரியாக ஞாபகம் இல்லை, அவர்களுக்கு வந்து பிரதமராகும் வாய்ப்பு வந்து வந்தது. எனக்கு தெரிஞ்சு லேட் 80s அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது இல்லை எங்களுக்கு அமைச்சரவையிலையும் இடம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை ஜோதிபாசு அவர்கள் எப்படி குறிப்பிட்றாருன்னா, நாங்கள் பண்ணது வந்து ஒரு வரலாற்று பிழை, ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிபாசு அவர்கள் வந்து சொல்வார். என்னென்னா, நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது நீங்கள் டிசைட் பண்ணலாம், உங்கள் கட்சியை வளர்க்கலாம், உங்கள் கொள்கையை வளர்க்கலாம், இந்த அரசாங்கத்தோட ஸ்ட்ரக்சரையே வந்து நீங்கள் மாற்றலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமை வந்து வரும். எல்லா அதிகார மையங்களும் வந்து உங்களை சுற்றி இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு வேணாம், எதுவும் வேணாம், எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு போகிறது வந்து எனக்கு எப்படி புரிஞ்சு. இப்போ கம்யூனிஸ்டுகள் கேட்டிருந்தனா கண்டிப்பாக கேட்டிருக்கலாம். 2 அமைச்சர், 4 மொத்தம் 2 இந்திய கம்யூனிஸ்ட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. இல்லை, 2 இம்பார்ட்டன்ட் துறைகளையும் கேட்டோம். தொழிலாளர் நலத்துறை கேட்டிருக்கலாம், இல்லை தொழில்துறையை கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். தான் ஏன் வாங்கலை? அவங்களுக்கு அது தேவையில்லை. கட்சி வந்து அழிவதற்கான காரணம் அதுதான் நான் சொல்கிறேன்ல. கட்சி அழிவதற்கான அந்த கட்சி வந்து அழிவதற்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். சரி, உங்களுக்கு வந்து கட்சியை வளர்க்கணும்னா லைக் இந்த மாதிரி அதிகாரத்துக்கு வரணும். இதை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து மக்கள் கூட்டத்தை வந்து தரல முடியும், மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும்.
நீங்கள் எந்த ஒரு பதவியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து முடிவடையுது. ஏன்னா இது